இந்த மாதிரியான குறுந்தகவல்களை நம்பாதீங்க. சென்னை பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த செந்தில் என்பவரின் செல்போனிற்கு போக்குவரத்து அபராதம் செலுத்துவது போன்ற குறுந்தகவல் ஒன்று லிங்குடன் வந்துள்ளது. அதை கிளிக் செய்தவுடன் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் 12,600 பறிபோய் உள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் சைபர் கிரைம் எண் 1930 மற்றும் பெரும்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். உஷாராக இருங்க மக்களே. என் பேர் செந்தில், நாங்க பெரும்பாக்கம்ல இருக்கேன். என் ஒய்ஃபும் என்னோட ஒய்ஃபோட தம்பியும் பைக் எடுத்துட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வரும்போது ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது. அந்த மெசேஜ்ல வந்து டிராபிக் சலான் மாதிரி இருந்தது. அதாவது போக்குவரத்து விதிமீறல் பண்ணா ஒரு மெசேஜ் வரும், அதுக்கான மெசேஜ் மாதிரி வந்தது. சரி, என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போனா அது ஆட்டோமேட்டிக்கா 2-3 ஆப்ல போய் தானாவே போய் போன் ஹேங் ஆயிடுச்சு. சரி, ஆஃப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் நார்மலா இருந்தது. அதுக்கப்புறம் ஓடிபி வந்துகிட்டே இருந்தது. சரி, நானும் ஃப்ரீயா விட்டுட்டேன். ஓடிபி தானே வருது, நம்ம எதுவும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா அக்கௌண்ட்ல இருந்து 12,600 ரூபாய் எடுத்துற மாதிரி வந்திருக்கு. யாருக்கு போச்சு, எப்படி போச்சுன்னு தெரியல. நான் எந்த ஓடிபி கொடுக்கல. இது சம்பந்தமா பெரும்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், பணத்தை மீட்டு தர சொல்லி.